சங்கீதம் 91வது சங்கீதம் 11வது வசனமும் 12வது வசனமும் நமக்கு இந்த மாதத்துக்கான கடலூர் சபைக்கு என்று கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை இந்த உபவாச ஜெபத்தில் நாமும் ஸ்தோத்திரம் இதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருப்போம். வாசிப்போம். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். இந்த 91வது சங்கீதம் நாம் எல்லாருக்கும் தெரிந்த அடிக்கடி வாசிக்கிறதான சங்கீதம். அல்லேலூயா. அது பெரும்பாலும் ராத்திரி அதிகமாக என்ன செய்வாங்க, வாசிப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே நாம் வாசிக்கும் போது இந்த சங்கீதத்தில் வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம் என்றால், உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு என்ன செய்வார், உனக்காக அவன் தூதர்களை ஆண்டவர் என்ன செய்வார்னா நமக்கு கட்டளையிடுகிறவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தூதர்களை குறித்துதான் அவர்கள் நமக்கு செய்கிற, நம்முடைய ஆண்டவர் தம்முடைய தூதரை அனுப்பி என்னென்ன காரியத்தை செய்கிறார் என்று சொல்லிதான் இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் தம்முடைய தூதரை அனுப்பி அவர்களை பாதுகாப்பார்கள். அல்லேலூயா. அவருடைய பாதம் கல்லிலே இடராதபடிக்கு அவர்கள் தம்முடைய கைகளிலே அவர்கள் என்ன செய்வார்கள், ஏந்தி கொண்டு போவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க இந்த நல்ல ஸ்தோத்திரம் தூதர்கள் செய்கிற ஊழியத்தை குறித்து, அதாவது அவர்கள் செய்கிற பணிவிடையை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஏன்னா இங்க வாசிக்கும் போது உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு என்ன செய்வார், கட்டளையிடுவார் என்று சொல்லி வாசிப்போம். முதலாவது இந்த தூதர்கள் செய்கிற பணி என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். பகலில் ஏறக்குறைய தேவனுடைய தூதன் தன்னிடத்திலே வரவும், யாரிடத்தில் வந்தால் கொர்நேலியுவிடத்தில் வருகிறார். தன்னிடத்தில் வந்து கொர்நேலியுவே என்று அழைக்கவும். யார் கூட்டது பேசுனது சொன்னது? தூதன். தூதன் வந்து கொர்நேலியுவிடத்தில் வந்து என்ன செய்தார், கொர்நேலியுவே நீ வாசிக்க அவனை உற்று பார்த்து பயந்து உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக போதும். அப்போ என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த கொன்னை குறித்து இந்த அதிகாரத்திலே நாம் முதலில் நாம் வாசிக்கும் போது அவன் பட்டாளத்தில் வேலை செய்கிறவனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, அவன் தான தர்மம் செய்கிறவனாக இருந்தான். அடுத்து ஜெபிக்கிறவனாக என்ன செய்தான் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அந்த கொர்நேலிய இடத்துல தூதன் சென்று நீ செய்த ஜெபம், நீ செய்த தான தர்மம் எல்லாம் தேவ சமூகத்தில் வந்து என்ன செய்தது, எட்டினது என்று மனிதன் சொல்லல, யார் சொல்ற, தேவதூதன் சொன்னார். அல்லேலூயா. அவர் தூதன் சொல்லுகிற காரியம் என்ன என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் ஜெபிக்கிற ஜெபம் பதில் இல்லா கிடைக்கலையே நம்ம என்னலாம், ஆனா ஜெபத்தை நம்முடைய ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. ஜெபத்திற்கு பதிலை தருகிறது. ஸ்தோத்திரம். நாம் அதே ஜெபத்தை மாத்திரமல்ல, நாம் செய்கிற தான தர்மத்தையும் அவர் பார்க்கிற தேவன். அல்லேலூயா. ஏதும் சொல்கிறது, சிறியோரிலே ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே என்ன செய்தீர்கள் என்று சொன்னது போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பணிவிட ஆவிகளை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். இப்ப என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது, இவன் ஜெபித்த ஜெபம், செய்த தான தர்மம் எல்லாம் ஆண்டவர் சமூகத்திலிருந்து எட்டினது என்று தூதன் வந்து என்ன செய்கிறார், அறிவிக்கிறார். அறிவித்து விட்டு சொல்கிறார், இப்ப நீ எங்க போனோம்,
பேதுரு என்னும் மறுபேர் கொண்ட சீமோன் அனுப்பி இது யாரு சொல்லுதா? தூதன் சொல்ற. நீ பேதுரு இருக்கிற இடத்துக்கு நீ என்ன செய்யணும்? அட்ரஸ் கொடுக்கிற. அல்லேலூயா. அதாவது நம்ம போக வேண்டிய வழியை ஆண்டவர் என்ன செய்வார்? காட்டுவார். நம்முடைய குடும்பத்துக்கு ஆனாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆனாலும் சரி, எல்லா காரியத்திலையும் சும்மா நம்மளை அனுப்புகிறவர் இல்லை. அல்லேலூயா. தேவ சித்தத்தின்படி நமக்கு அட்ரஸ் சொல்லி நம்மளை என்ன செய்வார்? அனுப்புவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம போய் திகைச்சிட்டு இருக்க கூடாது, நம்ம போய் கலங்கிட்டு இருக்க கூடாது. அதற்காக எப்படி போகணும், வீடு எங்க இருக்கு, எந்த தெரு, எல்லாத்தையும் சொல்லி அனுப்புகிறாங்க. அப்ப முதலாவது காரியம் என்ன? தேவ சித்தத்தின்படி தம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை அவர் வழி நடத்துவார். அல்லேலூயா. யார் மூலமாய் வழி நடத்துவார்னா தம்முடைய தூதன் மூலமாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் பாருங்க, தேவ தூதன் மூலமாக என்ன செய்யறாரு பாருங்க. அதுல மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. யோசேப்பை குறித்து அங்கே பார்க்கிறோம். 2 மத்தேயு 2:13. கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு இயேசுவை பிள்ளையை கொலை செய்யும்படி தேடுவோம். நீ எழுந்து யோசேப்பிடத்துல தூதன் பேசுறான். சொப்பனத்துல நீங்க இருக்காத, அவன் ஏறது என்ன செய்வான்? பிள்ளையை கொன்றுவான். அதனால இதை விட்டு நீ என்ன செய்ய, வேற இடத்துக்கு நீ போ. ஆமென். அல்லேலூயா. அப்போ இது எதை காட்டுகிறதுனா, தூதனுடைய வேலை எங்க போனோம், என்ன செய்யணும்னு தூதன் மூலமாய் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? வழிகாட்டுவார். அல்லேலூயா. அதுல 19வது வசனத்தை வாசிங்க. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே, மறுபடியும் சொப்பனத்துல, முதல்ல எகிப்துக்கு போன சொன்னாப்ல தூதன். இப்போ திரும்ப ஏறது செத்து போய் என்னாச்சு? காணப்பட்டு நீ எழுந்து பிள்ளையையும் தூதன் எல்லாத்தையும் அறிஞ்சு எவ்வளவு அழகா 22வது வசனம் வரைக்கும் வாசிச்சா. பிள்ளையையும் அப்போ அந்த தேவ தூதன் என்ன செய்கிறான்னா வழி நடக்கும். உங்களை என்னையும் ஸ்தோத்திரம். நம்முடைய காரியங்கள் எல்லாத்திலையும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்னா தம்முடைய தூதன் நமக்கு முன்னால போய் வழி நடத்துவார். செய்வாரா? செய்ய மாட்டார்? செய்வார். அவர்கள் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பணிவிடை ஆவிகள். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்கிற காத்தது ஸ்தோத்திரத்துடைய தூதனை அனுப்பி நமக்கு பணிவிடை செய்ய வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் உன் வழிகளில் தான் உன்னை காக்கும்படி தூதனுக்கு என்ன செய்வாரா? கட்டளையிடுவார். அவர் கட்டளையிடும் போது கண்டிப்பாய் செஞ்சுதான் ஆகணும். இன்னும் பாருங்க, ஸ்தோத்திரம் வாசிங்க. ஆதியாகம புஸ்தகம் 24வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. என்னை தகப்பனுடைய வீட்டிலும் யார் சொல்றாரு? ஆபிரகாம் சொல்றாரு, சந்ததிக்கு தருவேன் என்று வானத்துக்கும் தேவனாகிய கர்த்தர் யார்கிட்ட சொல்றாரு? எலியேசரிடத்துல யார் சொல்றா? ஆபிரகாம் சொல்றார். இப்ப சொல்லி பெண்ணை கொண்டு வரும்படி அப்போ பெண்ணு பார்க்கறதுக்கு நம்ம போகணும், மாப்பிள்ளை பார்க்க நம்ம போக வேண்டாம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நமக்கு முன்னால யார் போவா? தூதர் போவான். ஸ்தோத்திரம். எலியேசர் ஸ்தோத்திரம். ஆபிரகாம் சொல்றாரு,
எலிசரே நீ போ, வேலைக்காரன் தான். இப்போ உனக்கு முன்னால யாரு போவா? தூதர் போவா. தேவ தூதர்கள் நமக்கு வழிநடத்தல் என்ன செய்யும்? கிடைக்கும். அல்லேலூயா. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு அவர் என்ன செய்வார்? சோத்திரம். நம்ம சொல்லணும், ஆண்டோட ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பாக தம்முடைய தூதனை நமக்கு முன்னால என்ன செய்வார்? அனுப்புவார். அல்லேலூயா. இப்ப எலியேசர் போறாரு, இப்படிலாம் ஜெபம் பண்ணிட்டு எஜமா அப்படி சொல்லி இருக்காரு, இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு கிளம்புறாரு. அதை சோத்திரம் எப்படி ஜெபம் பண்ணிட்டு போனாரோ அதே மாதிரி அங்க பொண்ணு என்ன செஞ்சு வாங்கிச்சு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தம்முடைய தூதனை வைத்து நமக்கு எல்லா பணிவிடைகளும் என்ன செய்யும்? நடக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம், முதலாவது தேவ சித்தத்தின்படி தேவ தூதர்கள் நம்மளை என்ன செய்வார்கள்? வழி நடத்துவார்கள். இரண்டாவது காரியம் என்ன செய்கிற தேவ தூதர்கள் செய்கிற காரியம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27வது அதிகாரம் 23வது வசனமும் 24வது வசனத்தையும் வாசிப்போம். அப்போஸ்தலர் 27, 23, 24. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோமா இருக்கிறேன். தேவனுடைய தூதனானவர் என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, அப்ப யார் சொன்னது? பவுல் தான் சொல்ற. என்னிடத்துல வந்து தூதன் சொல்றான், நீ என்ன செய்யாத, நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக போய் என்ன செய்யணும்? நிற்க வேண்டும். யாத்திரை பண்ணுகிற உன்னோடு கூட யாத்திரை பண்ண எல்லாருக்கும் என்ன செய்யும்? தேவன் என்ன செய்வான்? அப்போ நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லி சவுலாய் இருந்த அவர் பவுலாய் மாற்றப்பட்ட ஸ்தோத்திரம் பவுலை ஆண்டவர் பலப்படுத்துகிறது, உற்சாகப்படுத்துற. நீ ராயனுக்கு முன்னால போய் என்ன செய்யணும்? நிக்க. நீ அதுக்கு நிக்கிறதுக்கு நீ என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். உனக்கு மனுஷ தயவு என்ன செய்யும்? உன்னோடு கூட வருகிறதுனால என்ன செய்யும்? உண்டாகும் என்று சொல்லுகிறார். அப்போ இரண்டாவது காரியம், தேவ தூதர்கள் செய்கிற காரியம் என்ன? நம்ம சோர்ந்து இருக்கிற நேரத்தில் நம்மை தட்டி எழுப்பி, பயப்படுகிற நேரத்தில் அந்த காரியம் இந்த காரியம் அப்படி ஆயிரம் சொல்லி பயந்த நேரத்தில் பயப்படாத சோதர் என்று சொல்லி எங்கனாலும் தைரியமா என்ன செய்யும்? நில்லுக்கு நிற்பதற்கு சோதர் தம்முடைய தூதர் என்ன செய்வாங்க? உன் கூட என்ன செய்வான்? இருப்பார் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பயந்து கொண்டு இருந்த பவுல தூதன் என்ன செய்தான்? தைரியப்படுத்தினான். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளாக இருக்க நாம் சில காரியத்தை குறித்து பயப்படுவோம். ஆனா அதுக்கு மத்தியில் நம்மை தைரியப்படுத்த நம்முடைய தூதனானவர் என்ன செய்வார்? தைரியப்படுத்துவார். நம்முடைய ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்மை தைரியப்படுத்துவதற்கு, நம்மை உற்சாகப்படுத்துவதற்கு தூதனானவர் நமக்கு என்ன செய்கிறார்? இருக்கிறார். மூன்றாவது காரியம் என்ன செய்வார் என்று அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12வது அதிகாரம் 7வது வசனம். அந்த தூதன் செய்கிற காரியத்தை தான் நாம் இந்த நாளில் நாம் தியானித்து கொண்டோம். 12:7. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றார். எங்கே? அதாவது பேதுரு என்ன ஆயிடுச்சு? அவரை என்ன செய்தாலும் சுவிசேஷ அறிவிப்பு நிமித்தம் ஜெயில கொண்டு போய் என்ன செஞ்சுட்டாங்க? போட்டுட்டாங்க, அடைச்சிட்டாங்க. அவர் நல்லா படுத்து என்ன செய்தாரு? தூங்கிட்டு இருக்காரு. அதுல 12:5 வாசித்தீங்கன்னா சபையால் எல்லாரும் என்ன செய்தாங்க? ஊக்கமா என்ன செய்தாங்க? ஜெபம் பண்ணாங்க. சபையால் ஜெபித்த ஜெபம் சிறைச்சாலைக்குள்ள இருந்த பேதுருவை வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் தம்முடைய தூதனை என்ன செய்தார்? அனுப்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அங்க ஜெயிலுக்குள்ள படுத்து தூங்கி கொண்டு இருக்கிற ஸ்தோத்திரம் பேதுரு ஜெபம் போட்டுருக்கா, அவர் தூங்கி இருக்காரு. ஆனா சபையார் என்ன செய்தாங்க? பாஸ்டர் தூங்கினாலும் சபையாருடைய ஊக்கமான ஜெபம் அவர்களை தட்டி எழுப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்காக பாஸ்டர் தூங்குறாங்க இருக்கிற அனுபவம் இருக்க சோதம். ஏன்னா கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய கருத்துல இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மந்தையை குறித்து மேய்ப்பன் எப்படி இருக்கணும்? ஸ்தோத்திரம். கண்ணும் கருத்துமா இருக்கு. அல்லேலூயா. ஆட்டை கண்ணும் கருப்பும் கருத்தும் பார்க்கலன்னா ஓனாய் வரும், அடுத்து சிங்கமும் கரடி வந்து என்ன செஞ்சிடும்? பீறி போட்டு. தாவி ரொம்ப கண் கருத்துமா ஆட்டு மேல இருந்ததுனாலதான் அவர் சொல்ற, ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, ஒரு முறை
கரடி வந்துச்சு, வாயை நான் என்ன செஞ்சுட்டேன், கிழிச்சு போட்டேன். இவர் ஆட்டோமேட்டிக் தூங்கிட்டு இருந்திருந்தா எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், என்ன செஞ்சுக்கணும், பிடிச்சிட்டு. அப்ப இங்கே தம்முடைய தூதன் செய்கிற காரியத்தை பார்க்கிறோம். ஜெயிலுக்குள்ள படுத்து இருக்கிற, சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற அந்த பேதுருவை தட்டி எழுப்பி என்ன சொல்றாரு பாருங்க. விழாவிலை தட்டி, யாரு யாரு, தூதன் தட்டி எழுப்பி எழுப்பினான். தட்டி அவன் மேல கையெல்லாம் வச்சிருக்க, தட்டி எழுப்பினாரு. கையில இருந்து கை கால கட்டப்பட்டது, சங்கிலி எல்லாம் விழுந்தது. உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை நீ என்ன செய்யும், தொடுத்துக்கொள் என்றார். செய்தான். தரிசனம் காண்கிறது போல என்ன செய்யணும், ஆனா உண்மையிலேயே தரிசனம் இல்ல, நேரம் தட்டி எழுப்பி என்ன செய்யலாம். அப்ப இது எதை காட்டுகிறதுனா, எந்த சிறைச்சாலைக்கும் அனுபவம் அவங்களுக்கு இருந்தாலும் ஸ்தோத்திரம், அதுக்குள்ள தூத நம்முடைய கட்டுகள் எல்லாத்தையும் அவருக்கு அகராட முடியும். அல்லேலூயா. அவங்க அதை பண்றாங்க, இவங்க எது பண்ணாலும் நம்மள ஒண்ணு அசைக்கவே முடியாது. எல்லாத்தையும் நம்முடைய தூதன் என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் தவிர முடியாது. அல்லேலூயா. அதுக்குதான் ஆண்டவர் நம்முடைய தூதர்களை கர்த்தர் நமக்கு என்ன செய்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவதூதன் செய்கிற காரியம் என்னன்னு சொன்னா, ஜெயிலுக்குள்ள இருந்த அந்த பேதுருவுடைய கட்டுகளை அவிழ்த்து வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஸ்தோத்திரம் சபையார் ஊக்கமா ஜெபித்தது நிமித்தம் ஸ்தோத்திரம், ஜெபித்த அந்த ஜெபத்தை கேட்டு ஜெயிலுக்குள்ள இருந்த பேதுருவை கொண்டு வந்திருப்பாரா. நம்ம ஊக்கமா ஜெபம் பண்ணோம்னா, இந்த 10 நாள் மாச ஜெபத்திலே நாம் ஜெபிப்போம். ஆனால் ஸ்தோத்திரம், எப்பேற்பட்ட கட்டுகள் இருந்தாலும் அந்த கட்டுகளை எல்லாவற்றையும் கர்த்தர் உடைக்க முடியும். அல்லேலூயா. விசுவாசிப்போம். இந்த 1ஆம் தேதியில ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு உண்டாகட்டும். அவர் தூதனால அற்புதமாய் நமக்கு என்ன உண்டாகுதுன்னா, விடுவிக்கிற பணி உண்டாகும். அடுத்து வாசிப்போம். 4வது காரியம், அவர்கள் தூதர்கள் நமக்கு செய்கிற காரியம் என்ன. தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம், எல்லாம் தெரிந்த வசனம் தான், 28வது வசனம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ குறித்து 3:28. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, அப்படிப்பட்ட தேவனுக்கு என்னது, எதனால, எதுக்கு ஒரு ராஜா சொல்றது ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு. ஏன்னா முன்னால பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், ராஜா வைத்த அந்த சிலையை என்ன செய்யணும், எல்லாரும் வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. இந்த வாலிபர்கள் 3 பேர் என்ன செய்ய மாட்டேங்க, வணங்க மாட்டேங்க. இது கேள்விப்பட்டு ஸ்தோத்திரம் இவங்க சொல்றாங்க, ஸ்தோத்திரம், எங்க தேவன் எங்களை விடுவிச்சாங்க, சரி விடுவிக்காம போனாலும் ராஜா உண்டு பண்ண சிலை நாங்க என்ன செய்யணும். அந்த வைராக்கியத்தோடு இருந்ததுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்க அக்கினி சோலையில கொண்டு போய் இவங்க 3 பேரையும் என்ன செய்யறாங்க, அதிகரிக்க வைத்து அதுக்கு கொண்டு போட்டதை நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம். ஆனா 3 பேர்கள் கொண்டு போட்டார்கள், 4வது பேராய் ஆண்டவர் அவங்க. அல்லேலூயா. ராஜா நினைச்சா தூக்கிட்டு போனவங்க செத்து போயிட்டான். நினைச்சது என்னன்னா 3 பேரை தான் என்ன செய்யணும், 4வது பேரும். அதனாலதான் ஸ்தோத்திரம் பார்த்த போது அவன் திகைத்தான். கலைஞ நம்ம 3 பேர் தான் போட்டோம், 4 பேர் உள்ள என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. இப்போ யாரு ஸ்தோத்திரம் சொல்றா, பேசுறதா ராஜா சொல்றாரு. என்ன சொல்றாரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவரையே நம்பி ராஜாவுடைய கட்டளையை தள்ளி சரீரத்தை ஒப்பு கொடுத்ததினால தம்முடைய தூதனை அனுப்பி. அல்லேலூயா. தூதன் செய்கிற காரியம் அக்கினிக்குள்ள இருக்கிறவர்களுக்கு மத்தியில கூட போய் இருந்து ஸ்தோத்திரம் அவர்களை என்ன செய்தார், விடுவித்தார். ஸ்தோத்திரம். ஏன் சொன்னா, நம்முடைய ஆண்டவர் செய்கிற காரியம் ஸ்தோத்திரம் ஒரு தெய்வீக பாதுகாப்பு நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. அக்கினி நடுவில் போடப்பட்ட ஸ்தோத்திரம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ
ஸ்தோத்திரம் கூட 4வது நபராய் அந்த இடத்துல போய் ஸ்தோத்திரம் இந்த நாளில் ராஜாவுடைய இருதயம் அசைக்கத்தக்கதாக கர்த்தர் அந்த இடத்துல தம்முடைய தூதனை அனுப்பினார். அல்லேலூயா. அதிலே தானியேலை குறித்து அதை வாசிக்கும் போது 6வது அதிகாரம் 22வது வசனம் எல்லாம் தெரிந்த வசனங்கள் தான். ஆனா அந்த தூதன் எங்கெல்லாம் போறான் அப்படிங்கிறது இங்க தானியேல் சொல்றாரு, சிங்கங்கள் 3 வேளை 6:10 வாசித்தால் 3 வேளையும் அவன் ஜெபிக்கிற மனுஷன். அல்லேலூயா. அவனுக்கு தெரியும் கர்த்தருடைய ஸ்தோத்திரம், சிங்க கவியில போட்டாலும் ஆண்டவர் நம்மை என்ன செய்வார், விடுவிப்பார் என்று அவர் என்ன செய்திருந்தான், அறிந்திருந்தான். ஒரு ஸ்தோத்திரம். இப்போ தானியேல் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை, ஏன்னா நம்முடைய வழிகள் எல்லாம் காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு என்ன செய்வார், கட்டளையிடுவார். ஸ்தோத்திரம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு அவர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை அவர் என்ன செய்வார், கட்டி போட்டார். எங்க யாரும் நம்மளை இன்னொரு பேசிட்டு போட்டோம். ஸ்தோத்திரம். அந்த வாயில அடைக்கும்படி சிங்கங்களின் வாயை அடைத்த ஆண்டவர் நமக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா மனுஷனுடைய வாய்களை அடைக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அப்போ என்ன அப்படின்னு சொன்னா, தேவ பிள்ளைகளா இருக்கிற நமக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பை ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார். அது சிங்க கெமிக்கல போனாலும் சரி, சிறைச்சாலைகளை போனாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவை எல்லாவற்றிலிருந்து என்ன செய்வார், தப்புவிப்பதற்கு தம்முடைய தூதனை என்ன செய்வார், அனுப்புவார். அல்லேலூயா. சரி, கடைசி ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 5வது வசனம். தெரிந்த வசனங்கள் தான். 1 ராஜாக்கள் 19:5. சூரச்செடி கீழே யாரு, எலியா. சூரச்செடிகளை என்ன செய்தார், படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அதுக்கு முன்னால நீங்க வாசிங்கன்னா என்ன நடக்கு, வனாந்தரமா பிரயாணப்பட்டு போய் உட்கார்ந்து என்ன செய்யணும், சாகணும் அப்படின்னு என்ன செய்தாங்க, எண்ணினா. பெரிய தீர்க்கதரிசி தான், வானத்திலிருந்து அக்கினியை இறக்கிறவர் தான். அவருக்கே என்ன வந்துச்சு, சோர்வு வருது. சோத்திரம். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு பயந்து என்ன செய்தாரு, சோத்திரம் உட்கார்ந்து நம்மளை போனா என்ன செய்ய, தலையை எடுத்துடக்கூடாது அப்படி பயந்து போயிட்டாரு. சோத்திரம். பயந்து போய் தான் இப்போ எங்க போயிட்டாரு, சூரச்செடிக்கு போய். இப்போ என்ன செய்தார், ஸ்தோத்திரம், சூரச்செடிகளை போய் என் ஆத்துமாவை நீர் என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளும். வாசிக்கல, நான் சாக வேண்டும் என்று போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை என்ன செய்யும், எடுத்துக்கொள்ளும். படுத்துக்கொண்டு அவன் நித்திரை செய்தான். தூதனை வேலை என்ன வேலைன்னா, சோர்ந்து இருக்கிறவங்களா தட்டு எழுப்புற வேலை. பேதுரு நல்லா படுத்து தூக்கிட்டு இருக்கிற அவரையும் தட்டி எழுப்புறாரு. இங்க சூரச்செடிகளை என்ன செய்யறாரு, எலியா படுத்து இருக்கிறாரு, தட்டி எழுப்பி எழுந்திருந்து நீ என்ன செய், போஜனம். ஸ்தோத்திரம். சோறு வந்துட்டா சாப்பிட மனம் ஆகாது. ஸ்தோத்திரம். இவ சோர்ந்து போய் சாப்பிடாம என்ன செய்யறாரு, நான் சொல்றேன், நம்ம சாப்பிடாம இருந்தோம்னா நம்ம வீட்டாருக்கு அக்கறை இருக்கா இல்லையா, ஆண்டவருக்கு அக்கறை கிடையாது. அல்லேலூயா. இப்ப எலியா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் குடும்பத்தை பத்தி ஒண்ணுமே போடலை, அப்படித்தானே. எப்படி அவன் மனைவி உண்டா, பிள்ளைகள் உண்டா, எந்த எதுனே சரித்திரமே இல்லை. ஆனாலும் எலியாவை தட்டி என்ன செய்யறாரு, எழுப்பி நீ என்ன செய், போஜனம். அவங்க ஸ்தோத்திரம் தட்டி எழுப்பி எந்திரிச்சு சொன்ன உடனே எந்திரிச்சு சாப்பிட்டு மறுபடியும் படுத்துட்டாரு, அப்படித்தானே. மறுபடியும் என்ன செஞ்சாரு, ஸ்தோத்திரம். இல்லையா, அவன் நினைச்சிட்ட இன்னமே என்ன செய்யுது, இதோட கதை முடிஞ்சிச்சு நினைச்சு விடமாட்டேன். இல்லையா, நான் திரும்ப தூதன் என்ன செய்யற பாருங்க. 2வது வந்து அவனை தட்டி எழுப்பி, நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கியோ அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்பி, நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய தூரம். இல்லையா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில போகாத ஆண்டவர் சீக்கிரம் எடுத்துக்கொள்ள சொல்லவே கூடாது. இல்லையா, நாம் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். சோர்ந்து போகலாம்.
ஆனால் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி, தம்முடைய வசனத்தை அனுப்பி, ஊழியக்காரர்கள் மூலமாக நம்மளை தட்டி எழுப்பி நம்முடைய பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க செய்கிறார். அல்லேலூயா. ஆகையால கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்து தூதர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், அந்த எலியாவுக்கு ஆகாரம் கொடுத்தினர். அல்லேலூயா. நம்மளை பட்டினி போடுகிற ஆண்டவர் அல்ல. நம்ம என்ன விரும்புகிறோமோ, நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், ஒருத்தரும் அதெல்லாம் மறக்க முடியாது, பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு அப்படியே எண்ணிட்டீங்கன்னா, ஸ்தோத்திரம், ஜங்ஷன் அந்த கடைகிட்ட போகும்போது கப்பு கப்பு கப்புன்னு வாடை அடிச்சிருக்கு. இன்னைக்கு போய் நம்ம பிரியாணி சாப்பிட, ஸ்தோத்திரம், அப்படின்னு சொல்லிட்டு தவான் போட்டுட்டு இங்கே, ஸ்தோத்திரம், அதுக்கு கொஞ்சம் தள்ளி வர்றேன். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் என்ன செய்யுது, எதுக்கு வர்ற, எதுக்கு வந்து பாஸ்டர் எங்க போறீங்க, தவால் போட்டு அந்த ஆரம்பிச்சு அடுப்ப சீக்கிரம் போயிடும் தவால் போட வந்தாரு. சரி பாஸ்டர் வாங்க அப்படின்னு முதல்ல டீ குடிக்க போகிறோம். சரி டீ குடிக்க தானே போறோம் அப்படின்னு போயிட்டு இருந்தாரு. சரி நம்ம 2 பேரும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சரி எங்கேயோ ஒரு சண்டை காடை கொண்டு போவாங்க, நல்ல பெரிய கடைக்கு. கரெக்டா எந்த இடத்துல நான் விரும்புறனோ அதே கடைக்குள்ள கை பிடிச்சு கூட்டிட்டு போய் அங்க போய் பிரியாணி கொடுத்தாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தூதருக்கு பிறகு கர்த்தர் அந்த மனுஷனை தூதரை போல கர்த்தர் என்ன செய்தார். இதை போலதான் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்னா நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொரு விருப்பமும் வேண்டுதலையும் கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. இப்ப சோர்ந்து போய் படுத்திருக்கிறாரு, ஸ்தோத்திரம், அவருக்கு ஆகாரம் கொடுத்து தூதருக்கு ஆண்டவருக்கு தெரியும் என் பட்னியா கிடைக்கான் இல்லை அப்படின்னு சொல்லி ஆகாரம் கொடுத்து என்ன செய்கிறார், அவன் நடத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப தேவ பிள்ளைகளுக்கு தூதர்களுடைய வேலை என்ன தெரியுமா, நமக்கு ஆகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்மை போஷிக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த விதத்திலேயாயிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளை நமக்கு போஷிப்பார், நம்மை நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோத்துக்கு இல்லையா அதுக்கு இல்லையா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்மையும் ஆண்டவர் என்ன செய்வார், போஷிப்பார். அப்போ ஸ்தோத்திரம். 5 காரியத்தை நான் பார்த்துட்டோம். முதலாவது, தேவ சித்தத்தின்படி நம்முடைய ஆண்டவர் தேவ தூதர்கள் மூலமாய் வழி நடத்துவார். 2வது காரியம், தூதர்கள் மூலமாய் நம்மளை சவுளை உற்சாகப்படுத்துறது போல நீ ராயனுக்கு முன்னால போய் என்ன செய்யணும், நீ நிக்கன்னு சொல்லி தட்டி எழுப்பி பயப்படாதுன்னு சொல்லி தைரியப்படுத்துற ஆண்டவர் இன்னைக்கு நம்மளையும் அவர் என்ன செய்வார், தைரியப்படுத்துவார், உற்சாகப்படுத்துவார். 3வது காரியம், சிறைச்சாலைக்குள்ளே ஸ்தோத்திரம் சிறைசேதம் பண்ணணும் வைக்கப்பட்டிருந்த பேதுருவை ஸ்தோத்திரம் தட்டி எழுப்பி நம்முடைய தூதன் வெளியே என்ன செய்தார், கொண்டு வந்தார், அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. 4வது தேவ தூதனுடைய பணி என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும் போது, ஸ்தோத்திரம், அக்கினி ஜுவாலைக்கு நடுவில் இருந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, சிங்க கவிக்குள்ள இருந்த தானியேலை, ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலை மத்தியில அவர்களுக்கு என்ன உண்டாது, தம்முடைய தூதனை அனுப்பி பாதுகாப்பை ஆண்டவர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. சிங்கங்களை சேதப்படுத்துகிறேன்னு சொல்லி தூதன் முன்னகிட்டே போய் சிங்கத்தின் வாய கட்டி போட்டார். அக்கினி இவர்களை சேதப்படுத்த கூடாதுன்னு சொல்லி தம்முடைய தூதனை முன்னால் அனுப்பி அதை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 4வது நபராக இருந்து நான் சொல்லுகிறேன், அடிக்கடி சொல்லுகிற காரியம், இவங்க அக்கினிக்கு போகும்போது ஒரு ஏசி மாதிரி ஆண்டவர் உள்ள போய் என்ன செஞ்சுட்டாரு, மாட்டிட்டாரு. அல்லேலூயா. கடைசியாக தூதன் செய்கிற காரியம், தட்டி எழுப்பி என்ன கொடுக்கிறார், ஆகாரம் கொடுக்கிறார். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், ஒரு ஊழியக்காரர், ஸ்தோத்திரம், அவர் ஒரு முறை அவர் சொன்ன சாட்சி இன்னைக்கும் மறக்க முடியாது, நான் சொல்லி இருக்கிறேன். ஸ்தோத்திரம், ஒரு தடவை அடித்து அந்த ஊழியக்காரர் அடித்து என்ன செஞ்சுட்டாங்க, தூக்கி போட்டாங்க, இவர் எந்திரிச்சுக்காங்க. ஸ்தோத்திரம். ஆனா வரும்போது ஒரு வீட்டுக்கு வரும்போது மீன் வாடை என்ன செஞ்சிருக்கு, அடிச்சு. யாருக்கு ஸ்தோத்திரம், சாப்பிட சோறு குடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒரு சர்ச்சு வாசல்ல வந்து ஸ்தோத்திரம், ஐயாட்டுக்கு ஐயா சர்ச்சில் விட்டு கேட்டேன், உள்ள படுத்துக்கிறது ஐயா, காலையில் எந்திரிச்சு போயிருக்கோம், பனி தாங்க முடியல. நடந்த சமம், முதலில் நடந்த சமம், படுத்துக்கிறதுக்கு காலையில் போன தடவை தான் ஒருத்தன் படுத்தா டைம் சக்தி போயிட்டான். அதனால வேணா மண்டபத்துக்கு வேணா படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது இவர் ஜோம் பண்ணி படுத்தாரு. ஸ்தோத்திரம், தூக்கமே வரல. ஆண்டவரே ஸ்தோத்திரம், மீன் வாடை அடிக்கி எங்கேயோ யார் வீட்லையோ என்ன செய்யுது, வாடை அடிக்கி நமக்கு யார் ஸ்தோத்திரம், அப்படியே பசி மயக்கத்தில் அப்படின்னு தூங்கிட்டாங்க. ஆனால் 2 வாடுகள் தட்டி சுட சுட சோறும் மீன் குழம்பு கொண்டு கொடுத்தாங்க. இல்லையா? ஸோ சாப்பிட்டுட்டு இவர் திரும்பி பார்த்தா ஒருத்தரையும் காணும். இல்லையா? தூதன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு எத்தனையோ காரியத்தை நம்ம சொல்லக்கூடும்.
ஆனால் அப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பட்டினியாய் போடுகிற ஆண்டவர் அல்ல, நம்முடைய குறைவை எல்லாவற்றையும் நிறைவாக்குற ஆண்டவர். அல்லேலூயா. எல்லாரும் கண்கள் மூடி நாம் ஜெபிப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்க முடியும். உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நமக்காகவே தம்முடைய தூதருக்கு கட்டளையிடுவார். நம்முடைய பாதம் கல்லிலே இடராதபடிக்கு அவர்கள், அந்த தூதர்கள் தம்முடைய கைகளிலே நம்மை ஏந்தி கொண்டு போவாங்க. ஒரு சின்ன கல்லு கூட தட்டுவதற்கு நம்முடைய ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறது. தூதருடைய பணிவிடை ஆகும். தேவ பிள்ளையை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சில வருஷத்துக்கு முன்னால கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்து ஸ்தோத்திரம் என்ன செய்தாங்கன்னா, ஸ்தோத்திரம் வீட்டை விட்டு ஊருக்கு போகும்போது ஆண்டவரை வாழைப்பழம் என்ன செய்யுது, ஆட்சி என்ன செய்யுது, தொங்கிட்டு இருக்காங்க. ஸ்தோத்திரம் நாங்கள் ஊருக்கு போறோம், இதை தம்முடைய தூதரை வச்சு என்ன செய்யணும், பாதுகாத்துக்கணும். போயிட்டு வந்து பார்த்தா எவனை வெட்டிட்டு வாழைத்தர என்ன செய்யணும் காணும். வந்து தூதரை பார்த்து சொன்னாரா, தூதன் தூங்கிட்டானா, சோதரம் வாழைப்பழம் என்ன செஞ்சுட்டான், வெட்டி கொண்டு போயிட்டானே. ஆண்டவரே உங்களுடைய தூதனை அனுப்பி நாங்கள் ரொம்ப விரும்பி அந்த பழத்தெல்லாம் சாப்பிட வச்சிருக்கோம், அனுப்பி கொண்டு வரணும். கொஞ்ச நேரத்துல சோதரம் பார்த்தா எங்க வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. அந்த வெட்டிட்டு போன வாழைத்தாரை கொண்டு போன அந்த மனுஷன் கொண்டு வந்து ஒரு பழம் தான் சாப்பிட்ட வயிற்று வலியோடு உருட்டேன், இந்த வாழைத்தாரை எனக்கு தேவையில்லை கொடுத்து போனான். இதெல்லாம் நடந்த சம்பவம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை. ஓ ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்ம இந்த சபைக்கு கொடுத்த வார்த்தையின்படி, கடவுள் சபைக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி கர்த்தர் நம்முடைய கர்த்தர் வித்துவம் நம்மை நடத்த எல்லா கண்கள் மூடி நம் பிதாவே இந்த நல்ல மத்தியான வேளைக்கு ஆசீர்வதித்து இந்த முதல் 1ஆம் தேதி முதல் நாளிலே ஆண்டவரே துதிக்கிறோம். இந்த சபைக்கு நீர் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை ஒத்தாசைகள் பர்வதத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து ஆண்டவரை வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒவ்வொருக்கும் ஒத்தாசை வரும்படியாக சொல்லிக்கிறோம். இது கடவுள் கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவரை உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொன்னது போல ஆண்டவரே நீர் கட்டளையிடும் போது அவர்கள் செய்கிற பணிவிடைகளை குறித்து இந்த நாளில் யானிக்க கத்த உதவி செய்திருக்காய். அந்த எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதி. ஆண்டவரே யூடியூப்ல பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீரா, குடும்பங்களை ஆசீர்வதிப்பீரா. இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து இந்த மாதத்தின் இறுதி வரை ஒவ்வொரு சகோதரர்கள் செய்கிற வேலைகள், சகோதரிமார் செய்கிற வேலைகள், பிள்ளைகள் செய்கிற வேலைகள், ஆண்டவரே ஸ்தோத்திர படிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர், வேலை செய்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்களுடைய தூதர்களை கொண்டு கர்த்தர் வேலையெடுத்து பாதுகாப்பீராக என்று சொல்லிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த எல்லா மக்களையும் ஆசீர்வதி. ஆண்டவரை தொடர்ந்து இருக்கிற ஜெபத்தை கர்த்தர் கொண்டு வா. இருக்கிற இயேசுவின் நல்ல நாமத்தினால் கேட்கிற நல்ல பிதா சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்தம், என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உலகம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்தனுடைய ஐக்கியம், சமாதானம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. நாளை காலையில் 10 மணிக்கு சரியாக 10 மணிக்கு